இந்த கல்லூரிக்கு அம்பேத்கர்னு பேர் வச்சதே எங்கள் அப்பா தான். அவருடைய வேலைகளில் அவர் முக்கியமாக இருக்கார். அவருக்கு நினைவூட்ட வேண்டியது என்னென்னா இதுவும் அவரோட வேலை தான். கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கான சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்திருக்காரு. அவர் கண்டிப்பாக சர்க்கார் படத்தில் நடித்ததை விட அவர் உண்மையாகவே ஒரு அரசியல்வாதியாகவும் மக்களுக்கான ஒரு தலைவனாகவும் இருப்பார் அப்படின்றத ஆதவர்ஜுனா சொல்லியிருந்தார். நீங்கள் எல்லாம் வீடியோ கால் கேட்குறீங்க, தலைவரே விரைவில் இங்கே வரப்போகிறாரு, நேரடியாக உங்களை வந்து சந்திக்க போகிறாரு, அப்போ நீங்களாம் அவரை சுற்றி எடுக்க போகிற வீடியோ வைரல் ஆக போகுது பாருங்கள். ஒருத்தவங்களை பிடிச்சவங்கள விசாரிக்கிறப்போ அவங்களோட எங்கேயும் கை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவங்கள தான் கை கட்டுறாங்க. பெரிய லெவலில் போகும்போது அவங்ககிட்ட தான் இருக்குது. பிரசாத்னு ஒருத்தரை கை காட்டப்படுது. அப்போது அவர் வந்து இவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய திரையுலக பிரபலங்களுக்கு வந்து இது சப்ளை பண்ணுறதா இருக்கார். அவரோட பின்னணி வந்து இந்த மாதிரி கட்சி ஒன்று சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு பெரும்புள்ளி வந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நம்ம டாபிக் வர போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன புக்கா? நோட்டுப்பா இது. நோட்டா? சரி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. எதுக்கு? ஃபோட்டோ ஷூட்டுக்கு. சரி வாங்க. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2 நாளாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது பெண் மாணவிகள் வந்துட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களோட கல்லூரியில் இருக்க, அதாவது ஹாஸ்டலில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை, டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை. அத்தனை ரூம்ஸ் இருக்குது. ஆனால் பத்தாததுக்கு என்னென்னா, மாணவிகள் ஒரு ரூமுக்கு 6 பேருக்கு மேலே தங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அத்தனை மாணவிகளுக்கு போதுமான கழிப்பறை வசதியும் இல்லை. எங்களால் வந்துட்டு சரியாக வந்துட்டு எங்களால் டைமுக்கு காலேஜ் போக முடியல, படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு ஒரு அடிப்படை வசதி பண்ணி கொடுக்குமாறு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒன்று முக்கியமாக ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பெருமையாக ஒன்று பேசுவார். இந்த கல்லூரிக்கு அம்பேத்கர்னு பேர் வச்சதே எங்கள் அப்பா தான், கருணாநிதி அவர்கள் தான் பேர் வச்சார் அப்படின்னு ஊருக்கு ஊர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் அடித்து எப்பயுமே விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். பேர் அவர் வச்சாங்கன்றதெல்லாம் சரிதான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் ஒரு பெருமை தானே. அது சரியாக நீங்கள் பராமரிச்சிருக்கணும் இல்லையா? அதை பண்ணாமல் பேர் வச்சதை மட்டுமே பெருமையாக சொல்லிட்டு இருந்தால் அந்த வசதியை ஏற்படுத்த கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை தான். அதை பண்ணலை. இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது அதுக்கான தீர்வையும் அவங்க கொண்டு வந்திருக்கணும். அதையும் செவி சாய்க்காமல் அவருடைய வேலைகளில் அவர் முக்கியமாக இருக்கார். அவருக்கு நினைவூட்ட வேண்டியது என்னென்னா இதுவும் அவரோட வேலை தான். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம நேற்று வந்துட்டு சிடிஆர் அவர்கள் வந்து ஒரு 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 விழாவில் போயிட்டு பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்துட்டு நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு வேண்டுகோள் மாதிரி கேட்டிருந்தார். நம்ம சட்டமன்ற தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராச்சும் லாயர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கு நம்ம பொதுச்செயலாளர் 5 பேர்லாம் இல்லை, 10 பேர் நான் ரெடியாக லிஸ்டே வச்சுருக்கேன் அப்படின்னு பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட வந்துட்டு 5லேருந்து 10 லாயர்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்க போகிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க, அதாவது டிவிகேவை சார்ந்த தாவேகா கட்சியை சார்ந்து 5000 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எதுக்காக நம்ம சொல்லிடலாம், இப்போ நம்ம முதல்ல பிரச்சனைகளை பற்றி பேசலாம். இந்த மாணவிகள் வந்து இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு வந்து நிறைய இப்போ வந்து ஆதரவுகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போது மக்களுக்கான ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், நீதிமன்றத்தில் மக்களுக்கான குரலாக இருக்கிறவங்க தான் யார்? லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ், வழக்கறிஞர்கள். நம்ம வழக்கறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் முன்னாடி வந்துட்டு பேசணும், குரல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கவங்களே வந்துட்டு அட்வொகேட்ஸ் அண்ட் லாயர்ஸ் வந்துட்டு நீதிமன்றத்தில் இருக்காங்க. அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் 5000 பேர் கொண்ட ஒரு லாயர்ஸ். கட்சி சார்ந்து மட்டும் கிடையாது. இப்போ ஏதாவது லீகலாக ஏதாவது இஷ்யூ வருது ஒரு மக்களுக்கு, அந்த மக்களுக்கு இந்த லாயர்ஸ் வந்து, அதான் இந்த அட்வொகேட்ஸ் வந்து போய் வாதாடணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் நியமனம் பண்ண இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு நல்ல முயற்சி இல்லையா? ஒரு சிந்தனை, நல்ல ஒரு சிந்தனை என்னன்னா, இந்த மாதிரி கட்சி சார்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று ஒரு அட்வொகேட்டை நியமனம் பண்ணால் அவங்க போயிட்டு வாதாடுவாங்கல்ல, அப்படின்ற விஷயம்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மக்களோட பிரச்சனையை உடனுக்குடன் தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்துலையும் நம்ம தாவேக்கா வந்துட்டு முற்படுது அப்படின்றது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஆமாம். இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு பேசணும்னா, இந்த விழாவில் வந்து இந்த சிடிஆர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மாணவர்களுக்கு வந்து சட்ட புத்தகம் வழங்கி வந்து அவங்கள ஊக்குவிச்சிருக்காரு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம தலைவர் வந்துட்டு தமிழன் படம் நடிச்சிருந்திருப்பார். இப்போ வந்துட்டு இந்த சட்டம் வந்துட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேரணும், இந்த சட்டத்தை பற்றி ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஒரு விஷயம் அதில் பண்ணியிருப்பாரு. அதை தான் இன்னமும் அவர் தொடர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. நேற்றைய தினத்தில் வந்து ஒரு ஜேபிஆர் காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கே வந்துட்டு நம்ம தாவேக்காவை சார்ந்த நிறைய நிர்வாகிகள் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நேமில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அங்கே பயிலும் மாணவர்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அதுவும் எதுக்கு சொல்லியிருந்தாருன்னா, அங்கே இருக்க ஒரு மாணவர் வந்துட்டு ஒன்று கேட்டிருந்தாரு. இப்போது என்ன அவர் கேட்டிருந்தாருன்னா, சர்க்கார் படத்தில் ஒரு கிரேட் பொலிட்டிஷியனாக அவர் நடிச்சிருந்திருப்பார், அதே வந்துட்டு 2026 எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அந்த கேள்விக்கு நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கூகுளில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு சேலரியோடைய ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறப்போ எதிர்ப்பாங்க. அந்த வேலைக்கு தான் என்ன போக சொல்லுவாங்க, லைஃபே செட்டில்டு, இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறாரு. அதே தான் அவரு என்ன மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்துட்டு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட அந்த சினிமா கெரியரில் இப்போது உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கிறப்போ அவருக்கு கிட்டத்தட்ட சம்பளம் எவ்வளோன்னா 300 கோடி அளவு கிட்ட வருது. ஓகேவா? அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுனாலே அங்கே மக்களுக்கு வந்துட்டு அந்த பண்டிகை நாளே இல்லைனாலும் அது ஒரு பண்டிகை நாளாக மாறிடும். இதை ஏன் நம்ம வந்து சம்பளம்னு பார்ப்போம்? அது அரசியல் என்பது மக்களுக்கான சேவை தானே. இந்த லட்சங்கள் கோடிகள்னு பேசுறதோட இப்படியாப்பட்ட ஒரு வெல்த்து, ஃபேமு எல்லாமே இருக்குது அவருக்கு. அங்கே இருக்கும்போது எல்லா வசதியும் அவருக்கு தேவைப்படும். அவருக்கு தேவையான நம்ம எல்லாமே கிடைக்கும் போது அதை விட்டுட்டு தன்னை வருத்திக்க தான் வர்றாரு. ஏன்னா அரசியல் வந்து களம் ஈஸியாக இருக்காது இல்லையா? அரசியலுக்கு வந்து இன்னும் நம்ம சொல்ல வர விஷயமே அதுதான். அடுத்த மாதத்தில் வந்து அவர் களத்துக்கு வரப்போகிறதுன்னு ஆயிடுச்சு. அப்போது அவரே இருக்கிற கஷ்டங்கள்லாம் தெரிந்து கொண்டு தான் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கான சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நீங்கள் சொன்னது, அங்கே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இங்கே வராரு. அரசியல்னு வந்தால் நிறைய பேர் பர்சனல் அட்டாக்கும் வைப்பாங்க, ரொம்ப கருத்தியல் ரீதியாகவும் அட்டாக் பண்ணுவாங்க. ரொம்ப டீப் டவுனாக போயிட்டு ஒரு பர்சனாக வரக்கூடாதுன்னு நினச்சா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் எடுத்துக்கலாம். அவர் ஒரு எந்த நிலைமைக்கு வர வேண்டியவரை எந்த அளவுக்கு மாற்றி இந்த ஊடகம் வந்துட்டு பேசுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பண்ணக்கூடிய இந்த அரசியல் சூழலில் ஒருத்தர் அவரோட கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டுட்டு அவரோட ஃபேம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சர்க்கார் படத்தில் நடித்ததை விட அவர் உண்மையாகவே ஒரு அரசியல்வாதியாகவும் மக்களுக்கான ஒரு தலைவனாகவும் இருப்பார் அப்படின்றத ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார். இன்னொன்று அங்கே வந்து அவர் பேசும்போது மாணவர்கள்லாம் ஒரு விஷயம் கேட்டாங்க. என்னென்னா, தலைவரை நாங்கள் எப்போ இது பண்ண முடியுன்றதை தாண்டி எங்களுக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், தலைவருக்கு நாங்கள் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக கேட்டாங்க. அதுக்கு அவர் சூப்பராக ஒரு பதில் ஒன்று சொன்னார். நீங்கள் எல்லாம் வீடியோ கால் கேட்குறீங்க, தலைவரே விரைவில் இங்கே வரப்போகிறாரு, நேரடியாக உங்களை வந்து சந்திக்க போகிறாரு, அப்போ நீங்களாம் அவரை சுற்றி எடுக்க போகிற வீடியோ வைரல் ஆக போகுது பாருங்கள். அதாவது என்ன குறிப்பிட்றாருன்னா, அவர் சீக்கிரத்தில் களத்துக்கு வரப்போகிறாரு, மிக விரைவில் இது நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வேலூர் திருப்பத்தூர் வந்துட்டு சுற்றி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அது நைட்டு 10 மணிக்கு வந்தாராமே. அதுவும் 10 மணி வரைக்கும் அது ஒரு லைவாகவே வந்துட்டு அவங்களோட அவங்களோட தொலைக்காட்சியில் வந்துட்டு கவரப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே ஒரு முதலமைச்சர் ரோட் ஷோ பண்ணுறப்போ அங்கே இருக்க இளைஞர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கட்சியை பேரை சொல்லி கூச்சலிடுறாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு மக்களுக்கு வந்து டிவிக்கே தான் அப்படின்னும் சப்போர்ட்டை காட்டுறாங்க. நண்பா, அடுத்து நம்ம ஒரு விஷயம் பேச போகிறோம். இது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், சீரியஸான விஷயமும் கூட.
இன்னும் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த போதைப் பொருட்களை பற்றி. அந்த போதைப் பொருட்கள் கலாச்சாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுதுன்னு நேற்றைய காணொலியிலும் போட்டிருந்தோம். ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இது பண்ணியிருந்தார் அப்படின்னு. அதைத் தொடர்ந்து இது வந்து பெரிய லெவல் மட்டும் இல்லாமல் சின்ன லெவல்லையும் ஆகுது, ஸ்கூல் காலேஜெலாம் ஆகுது அப்படின்றத மாதிரியே நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வயதானவரை வந்து நாகர்கோயிலில் வந்து 2 சிறுவர்கள் போதைப்பொருள், அதாவது குடிச்சிருக்காங்களா என்ன போதைப் பொருள் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, போதையில் வந்து அந்த வயதானவரை முதியவரை வந்து தாக்கியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து காசெல்லாம் படிச்சிருக்காங்க. இப்போ இந்த சிறுவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க போலீஸார். இப்போது இதை பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, நம்ம நேற்று தான் சொல்லணும் இது மாதிரி சிறுவர்களுக்கெல்லாம் போதைப் பொருள் போகுது, போலீஸ்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிடுறாங்க 2 நாளில் நடந்தவனா. ஆனால் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது எங்கே நடக்குதுன்னு தெரியும் தானேயா. ஆனால் இது வரைக்கும் ஏன் தடுக்காமல் இருக்காங்க? ஏன்னா அவங்க எங்கே அதுதான் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஒருத்தவங்களை பிடிச்சவங்களை விசாரிக்கிறப்போ அவங்களோட எங்கேயும் கை கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவங்கள தான் கை கட்டுறாங்க. பெரிய லெவலில் போகும்போது அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போது இந்த போதைப் பொருட்கள் வரும்போது நம்ம நேற்றைய காணொலியில் ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஸ்ரீகாந்த் அவர்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவருக்கு பின்னணியாக அவர் யார்கிட்ட இருந்து இந்த போதை வஸ்துக்களை வாங்கினாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரசாத்னு ஒருத்தரை கை காட்டப்படுது. அப்போது அவர் வந்து இவருக்கு மட்டும் கிடையாது, நிறைய திரையுலக பிரபலங்களுக்கு வந்து இந்த சப்ளை பண்ணுறவராக இருக்கார். அவரோட பின்னணி வந்து இந்த மாதிரி கட்சி ஒன்று சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், இப்போ இருக்க ஆளுங்கட்சி கூட அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். அப்போது இதை தடுக்க கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்குது. நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம், சப்ளை பண்ணுறவங்களே கூடயே வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கு வந்துட்டு கிளைகளாக வந்துட்டு ஒரு பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களும் யாருன்னு பார்த்தா அங்கே இங்கே சுற்றி பார்த்தா ஆளுங்கட்சியான திமுகவை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க எப்படி வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க வந்துட்டு முக்கியமாகவே டாஸ்மாக் நடத்தி அவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க, டாஸ்மாக்னு வெளியே போர்டு போட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அண்டர்கிரவுண்ட் டீலிங்க்லாம் வந்துட்டு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே திமுகவை சார்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ இந்த அண்டர்கிரவுண்ட் பிஸ்னஸையுமே அவங்க வந்துட்டு சைட் கேப்பில் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மூலிமா அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்துட்டு மக்களிடையே வந்து ஒரு போதை பழக்கங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. அது முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற மாணவர்களிடையே வந்து ரொம்பவே இந்த போதை பழக்கம் வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அவங்க அடிமையாகிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த அரசாங்கம் வந்துட்டு மேல் பார்வையிட்டு அதை தீர்க்கணும், அதை ஒழிக்கணும், அது எல்லாத்தையும் மாற்றணும். அப்படி இல்லைன்னா இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் இந்த தமிழ்நாடு என்னென்ன விளைவுகள் சந்திக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு வருஷத்தையும் தாண்டி 2026 இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு பெரும்புள்ளி வந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. சரி நண்பா, இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசியிருந்தோம். சரி நண்பா, இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து நிறைய பிரச்சனைகள் குறித்து பேசணும், தாவேக்கா செய்த நன்மைகள் குறித்தும் பேசணும். இனி இது குறித்து தொடர்ந்து பேசுவோம் நண்பா. சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்தை தெரிவிக்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பட்டன் ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் உடனுக்குடன் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.